Hi students, welcome to Schoolless YouTube channel. இப்போ இந்த எபிசோட்ல வந்து நம்ம 6th standard term 2ல science Unit-6 human organ systems அதாவது மனித உறுப்பு மண்டலங்கள் என்ற பாடத்தில் உள்ள பயிற்சிகளை ஒவ்வொன்றா பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாடம் வந்து கொஞ்சம் கடுமையான பாடம் தான். ஸோ இதில் நீங்கள் வந்து தெளிவாக படித்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. Choose the appropriate answer. Circulatory system transport these throughout the body. A. Oxygen, B. Nutrient, C. Hormones, and D. all of this. ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இரத்த ஓட்ட மண்டலம் வந்து முக்கியமான பணிகள் பலவற்றை செய்கின்றன. ஆக ஆக்சிஜன், நியூட்ரியன், ஹார்மோன்ஸ் இது எல்லாத்தையும் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் அனுப்பக்கூடிய ஒரு முக்கியமான மண்டலமாக இருக்கின்ற காரணத்தினால D is the right answer. That is all of this. 2. Main organ of respiration in human body is A. Stomach, B. Spleen, C. Heart, and D. Lungs. இதில் வந்து lungs அல்லது நுரையீரல் என்பது சரியான விடை என்று நாம் பார்க்குறோம். Question 3. Breakdown of food into smaller molecules in our body is known as A. Muscle contraction, B. Respiration, C. Digestion, and D. Excretion. இதில் வந்து டைஜஷன் என்பது சரியான விடை. அதாவது மனித உடலில் உணவுப் பொருட்கள் கூறுகளாக உடைக்கப்படும் செயல்பாட்டின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைஜஷன் அல்லது செரிமானம் என்று பார்க்கிறோம். ஸோ ஆக C is the right choice. Fill in the blanks. A group of organs together make up an dash system. அதாவது உடல் உறுப்புகள் அனைத்தும் சேர்ந்து உறுப்பு மண்டலத்தை உருவாக்குகிறது என்பதை நாம் பார்க்குறோம், அல்லது உறுப்புகளின் அமைப்பை உருவாக்குகிறது என்று பார்க்குறோம். 2. The part of skeleton that protects the brain is called dash. It is called skull. அதாவது மூளையை பாதுகாக்கும் எலும்புக்கூட்டின் பகுதியை மண்டையோடு என்று அழைக்கின்றோம். Question 3. The process by which the body removes waste is dash. It is called excretion. அதாவது நமது உடலிலிருந்து கழிவுகளை வெளியேற்றும் செயல்பாட்டை கழிவு நீக்கம் என்று அறிகிறோம். The dash is the largest sense organ in our body. ஸோ நமது உடலில் முக்கியமான பல உணர் உறுப்புகள் இருக்கின்றது என்பதை நம்ம இந்த பாடத்தில் பார்த்தோம். இதில் வந்து தோல் ஒரு இருப்பதிலேயே பெரிய உணர் உறுப்பு என்பதை நாம் இந்த பாடத்தில் பார்த்தோம். ஸோ the skin is the right answer. 5. The endocrine glands produce chemical substances called dash. Hormones is the right answer. அதாவது நாளமில்லா சுரப்பிகள் ஹார்மோன்கள் எனப்படும் வேதியியல் பொருட்களை உற்பத்தி செய்கின்றன. Question 3. True or false? If false, give the correct statement. 1. Blood is produced in the bone marrow. இது வந்து சரியான விடை, முழுமையான சரியான விடை கிடையாது. Only red blood corpuscles are produced in the bone marrow. அதாவது ரத்தம் எலும்பு மச்சையில் உருவாகிறது என்பது ஸ்டேட்மெண்ட். இது தவறான ஸ்டேட்மெண்ட் ஆகும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தின் சிகப்பு அணுக்கள் மட்டும் எலும்பு மச்சையில் உருவாகுகின்றன என்பதை நம்ம படத்துல பார்த்தோம். Question number 2. All the waste products of the body are excreted through the circulatory system. It's a false statement. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நமது உடலில் இருக்கக்கூடிய கழிவு பொருட்கள் அனைத்தையும் நீக்கம் செய்யக்கூடியது வந்து எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அல்லது கழிவு நீக்க மண்டலம் என்பதை நம்ம இந்த பாடத்தில் பார்த்தோம். Question number 3. The other name of food pipe is alimentary canal. This is again a false statement. காரணம் பார்த்தீங்கன்னா food pipe is one of the parts of alimentary canal. alimentary canalல மொத்தம் வந்து 8 பாகங்கள் இருக்கின்றன. இதில் வந்து food pipe என்பது ஒரு பாகம்தான் என்பதை நம்ம இந்த பாடத்தில் பார்த்தோம். Question number 4. Thin tube-like structures which are the component of circulatory system are called blood vessels. It's a true statement. அதாவது இரத்த சுழற்சி மண்டலத்தில் அமைந்துள்ள மெலிதான குழாய் போன்ற அமைப்புகள் இரத்த குழாய்கள் ஆகும் என்பது ஸ்டேட்மெண்டாக இருக்கிறதுனால இது சரியான ஸ்டேட்மெண்ட் ஆகும். The question number 5. The brain, the spinal cord and nerves form the nervous system என்பது சரியான விடையா தவறான விடையா என்பது பார்த்தோம்னா இது வந்து ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அதாவது மூளை, முதுகுத்தண்டு மற்றும் நரம்புகள் நரம்பு மண்டலத்தை அமைக்கின்றன என்பதை நம்ம இந்த பாடத்தில் பார்த்தோம். So therefore the answer is true. Question number 4. Match the following. இதில் வந்து லெஃப்ட் சைடில் இயர், ஸ்கெலிட்டல் சிஸ்டம், டயஃப்ரம், ஹார்ட், லங்ஸ் என்று 5 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரைட் சைட் காலத்தில் வந்து கார்டியாக் மசில், ஃப்ளாட் மசில், சவுண்ட், ஏர் சாக்ஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸ் என்று
கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம சரியாக பொருத்தி பார்த்தோம்னால் இயர் என்பது சவுண்ட் குறிக்கும், அதாவது காது என்பது ஒளியை குறிக்கிறது. ஸ்கெலிட்டல் சிஸ்டம் என்பது ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸ், அதாவது எலும்புக்கூடு வந்து நமது உடலில் அமைந்துள்ள உள்ளுறுப்புகளை பாதுகாக்கின்ற காரணத்தினால ஸ்கெலிட்டன் சிஸ்டம் மேட்சஸ் வித் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸ். அண்ட் டயப்ரம் இஸ் a flat muscle found in the lungs. ஸோ அதை வந்து ஃப்ளாட் மசில் என்பதற்கு சரியான பொருத்தமாக பார்க்குறோம். ஹார்ட் என்பது கார்டியாக் மசில்ஸ் வந்து ஆர் லொக்கேட்டட் இன் தி ஹார்ட், அதாவது இதயத்தில் இருக்கக்கூடியவை வந்து அந்த இதய தசைகள் என்று நம்ம பார்க்குறோம். லாஸ்ட் வந்து லங்ஸில் வந்து ஏர் சாக்ஸ் இருக்கு என்று பார்த்தோம். நுரையீரல்களில் காற்றுப்பைகள் இருக்கிறதாக நம்ம அந்த பாடத்தில் பார்த்தோம். ஆக லங்ஸ் மேட்சஸ் வித் ஏர் சாக்ஸ் என்பதை பார்க்குறோம். அடுத்த கொஸ்டின் வந்து அரேஞ்ச் இன் கரெக்ட் சீக்வன்ஸ். இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட உறுப்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாகங்களை வந்து ஒரு ஜம்பிளப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நாட் இன் ஆர்டர். ஸோ த கொஸ்டின் ஹஸ் பீன் மார்க்ட் இன் ரெட். இதை வந்து நம்ம சரியான வகையில், அதாவது சரியான வரிசையில் பொருத்தி காட்ட வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் அல்லது செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய பாகங்களை வந்து கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய சரியான வரிசை என்னன்னு பார்த்தீங்கன்னா மவுத், ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ரெக்டம் அண்ட் ஆனஸ். அதாவது இது சரியான வரிசை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா வாய், குரல் வலை, உணவு குழாய், வயிறு, சிறுகுடல், பெருகுடல், மலக்குடல், ஆசனவாய். ஸோ மவுத்தில் ஆரம்பித்து ஆனஸில் முடிகிறது அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் கரெக்டான ஆர்டர் என்பதை நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பாகங்களை சொல்லியிருக்காங்க. யுரேத்ரா, யுரேட்டர், யூரினரி பிளாடர், கிட்னி. ஸோ இந்த வரிசை வந்து சரியாக கொடுக்கவில்லை, நான் அதை வந்து சரியாக வரிசைப்படுத்தி கொடுத்துருக்கிறேன். கிட்னி, யுரேட்டர், யூரினரி பிளாடர், யுரேத்ரா என்பது தான் சரியான வரிசை என்பதை நம்ம பார்க்குறோம். அதாவது சிறுநீரகம், சிறுநீர் குழாய், சிறுநீர் பை அண்டு சிறுநீர் குழாய். மறுபடியும் இந்த யுரேத்ராங்கிறது தான் நம்ம வந்து சிறுநீரை வந்து வெளியே கழிப்பதற்கு பயன்படுகிறது என்பதை நம்ம இந்த பாடத்தில் பார்த்தோம். ஸோ தட் இஸ் ஏ ரைட் ஆர்டர். 6 அனாலஜி. அனாலஜினா ஒப்புமை. ஆர்டரிஸ் வந்து கேரி பிளட் ஃப்ரம் தி ஹார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஹார்ட், அதாவது ரத்தத்தை இதயத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த உறுப்பின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நரம்புகள் அல்லது வெயின்ஸ் என்று சொல்லுகிறோம். கொஸ்டின் நம்பர் 2, லங்ஸ் இஸ் ஈக்குவலன் டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டத்திற்கு ஒரு முக்கியமான உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் என்பது சரியான விடையாக நம்ம பார்க்குறோம். கொஸ்டின் நம்பர் 3, என்சைம்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் and endocrine glands produce dash. That means endocrine glands வந்து ஹார்மோன்கள் என்ற வேதியியல் பொருட்களை உருவாக்குகின்றன என்பதை நம்ம இந்த பாடத்தில் பார்த்தோம். ஸோ ஹார்மோன்ஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். Give very short answer. First, describe about skeletal system. The skeletal system consists of bones, cartilages, joints. Bones provide a framework for the body. Bones along with the muscles help in movements such as walking, running, chewing, dancing, etc. The adult human skeletal system consists of 206 bones. அதாவது எலும்பு மண்டலம் பற்றி விவரிக்கவும் என்பது கேள்வி. எலும்பு மண்டலம் என்பது எலும்புகள், குருத்தெலும்பு, இணைப்புகள் கொண்டது. எலும்புகள் நமது உடலுக்கு உருவ அமைப்பை தருகின்றன. எலும்புகள் தசையுடன் சேர்ந்து நடப்பது, ஓடுவது, ஆடுவது, நில்லுவது போன்ற செயல்பாட்டிற்கு பயன்படுகின்றன. நன்கு வளர்ச்சி பெற்ற ஒரு மனித உடலில் மொத்தம் 206 எலும்புகள் உள்ளன என்பதை நம்ம இந்த பாடத்தில் பார்த்தோம். கொஸ்டின் நம்பர் 2, ரைட் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் epiglottis. Epiglottis is a flap-like structure that prevents the entry of food into the windpipe. அதாவது எபிக்ளாட்டிஸின் பயன்பாடு யாது? எபிக்ளாட்டிஸ் எனும் மடல் போன்ற அமைப்பு நாம் சாப்பிடும்போது உணவுப் பொருட்கள் சுவாச குழாய்க்குள் சென்று விடாமல் தடுக்கின்றது என்பதை நம்ம இந்த பாடத்தில் பார்க்குறோம். கொஸ்டின் நம்பர் 3, வாட் ஆர் த 3 டைப்ஸ் ஆஃப் பிளட் வெசல்ஸ்? அதாவது நம் உடலில் இருக்கக்கூடிய 3 வகையான இரத்த குழாய்கள் யாவை என்ற கேள்வி. 3 types of blood vessels are 1 arteries, 2 veins and 3 capillaries. அதாவது தமனி, நரம்புகள், நுண்குழாய்கள் ஆகியவை
நம் உடலில் உள்ள இரத்த குழாய்கள் ஆகும் என்று பார்க்குறோம். Question number 4. Define the term trachea. Trachea is a commonly called windpipe. It is defined as a tube supported by cartilaginous rings that connects the pharynx and larynx to the lungs, allowing the passage of air. அதாவது ட்ரக்கியா அல்லது சுவாச குழாய் என்பதன் பொருள் யாது என்ற கேள்வி. ட்ரக்கியா என்பது சுவாச குழாய் என்று அறியப்படுகிறது. இக்குழாய் குரல் வளையை நுரையீரலுடன் இணைக்க பயன்பட்டு காற்று பயணிக்க உதவுகிறது என்று நாம பார்த்தோம். Question number 5. Write any two functions of the digestive system. அதாவது செரிமான மண்டலத்தின் இரு முக்கிய செயல்பாடுகள் யாவை என்று கேட்டிருக்காங்க. Digestive system converts the complex food substances into simple forms. 2. It helps in absorption of digested food. அதாவது செரிமான மண்டலம் உணவுப் பொருட்களை எளிய மூலப்பொருட்களாக மாற்றுகின்றன. இரண்டாவது, அவ்வாறு செரிமானமான உணவுப் பொருட்கள் நமது உடல் உறிஞ்சி அல்லது கிரகித்து கொள்ள பயன்படுகின்றன என்பதை நம்ம பாடத்தில் பார்த்தோம். Question number 6. Name the important parts of the eye. There are 3 important parts of the eye. They are called cornea, iris and pupil. நமது கண்ணின் முக்கியமான 3 பாகங்கள் யாவை? 3 முக்கிய பாகங்கள் உள்ளன கண்ணில். அது வெளிவன்படலம், கருவிழி மற்றும் கண்மணி என்று அறியப்படுகிறது. Question number 7. Name the 5 important sense organs. The 5 important sense organs in our body are eyes, ears, nose, tongue and skin. அதாவது கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, தோல் ஆகியவை நம் உடலில் உள்ள 5 முக்கிய உணர் உறுப்புகள் ஆகும் என்று நம்ம பதில பார்க்குறோம். Now question number 8. Give short answer. அதாவது சுருக்கமான விடை தர வேண்டியிருக்கிறது. நம்ம 1. Write a short note on rib gauge. Rib gauge forms part of axial skeleton in a human body, which forms the upright axis of the body. The rib gauge is made up of 12 pairs of curved, flat rib bones. It protects the delicate vital organs such as heart and lungs. விழா எலும்பு பற்றிய ஒரு சிறு குறிப்பு தர கேட்டிருக்காங்க. விழா எலும்பு என்பது மனித உடலில் அச்சு எலும்பு கூட்டின் பகுதியாக அமைந்து மனித உடலின் மேல் அச்சாக உள்ளது. இது மொத்தம் 12 ஜோடி வளைந்த தட்டையான விழா எலும்புகளால் ஆனது. உடலில் முக்கியமான உறுப்புகளான இதயம், நுரையீரல் போன்றவற்றை பாதுகாக்க பயன்படுகிறது. Question number 2. List out the functions of human skeletons. The main functions of the human skeleton are: 1. The skeletal system consisting of bones, cartilages and joints provide a framework for the body. 2. Bones in the skeletal system along with the muscles help in the movements of a human body such as walking, running, chewing and dancing, etc. 3. The skeletal system protects the vital organs of the body. என்று ஏற்கனவே மேஜர் கொஸ்டின் 7ல எலும்பு மண்டல பற்றி ஒரு கேள்வி இருந்தது பார்த்தீங்களா? அந்த கேள்விக்கு உண்டான பதில் தான் இதற்கும் பொருந்தும் என்று இந்த நேரத்தில் நாம பார்க்குறோம். Question number 3. Differentiate between the voluntary muscles and involuntary muscles. Skeletal muscles of our body are attached to the bones. They are called voluntary muscles because they can be controlled by our will. Example, muscles of arm, leg, etc. Smooth muscles are found in the walls of the digestive tract, urinary bladder, arteries and other internal organs. They are called involuntary muscles because they are not controlled by our will. அதாவது தன்னிச்சை தசைகள் மற்றும் அனிச்சை தசைகள் இவற்றை வேறுபடுத்தி காட்ட சொல்லியிருக்கிறாங்க. எலும்புகளுடன் இணைந்துள்ள தசைகள் தன்னிச்சை தசைகளாகும். ஏனெனில் அவற்றை நமது விருப்பத்திற்கேற்ற இயக்க முடியும். உதாரணம், கை, கால் ஆகியவற்றில் உள்ள தசைகள். நமது செரிமான தடம், சிறுநீர் பை, நரம்புகள் மற்றும் உள் உறுப்புகளில் அமைந்துள்ள தசைகள் மென்மையானவை. இவற்றை நாம் விருப்பத்திற்கேற்ற இயக்க முடியாது என்பதால் இவற்றை involuntary muscles என்று சொல்கிறோம். 9. Answer in detail. 1. List out the functions of endocrine system and nervous system. 2 மண்டலங்களை பற்றிய விளக்கம் தருமாறு இதில் கேட்டிருக்காங்க. ஒன்று நாளமில்லா சுரப்பி மண்டலம் அல்லது எண்டோக்ரைன் சிஸ்டம், இன்னொன்று நரம்பியல் மண்டலம் அல்லது நர்வஸ் சிஸ்டம். ஸோ இதில் எண்டோக்ரைன் சிஸ்டம் regulates various functions of the body and maintains the internal environment. The endocrine glands located in different parts of the body produce
chemical substances called hormones. இதற்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா pituitary pineal glands at the base of the brain, thyroid gland at the neck, thymus gland at the chest, pancreas in the abdomen, adrenal gland above the kidney, gonads in the pelvic cavity. சுரப்பிகள் இருப்பதை நம்ம இந்த பாடத்தில் பார்த்தோம். கொஸ்டின் அதனுடைய இரண்டாவது பகுதி நர்வஸ் சிஸ்டம் அல்லது நரம்பியல் மண்டலம் என்று பார்த்தோம்னா, நர்வஸ் சிஸ்டம் இஸ் வெல் டெவலப்ட் இன் ஹியூமன் அண்ட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் நியூரான்ஸ் ஆர் நர்வ் செல்ஸ். The two important functions of the nervous system along with the endocrine system are conduction and coordination. The central nervous system includes brain, spinal cord, peripheral nerves, sensory organs. Brain is the site of consciousness and memory and regulates and controls activities throughout the body. Spinal cord conducts signals to and from the brain. Peripheral nerves carry signals to and from the central nervous system. There are 5 sense organs in our body such as eyes, ears, nose, tongue and skin, which make us aware of our surroundings. We are able to see, hear, smell, taste and feel only through sense organs என்பதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் மனித உடலில் நன்கு வளர்ந்துள்ள நரம்பு மண்டலம் நியூரான்கள் என அழைக்கப்படும் நரம்பு செல்களால் ஆனது. நாளமில்லா சுரப்பி மண்டலத்துடன் சேர்ந்து நரம்பு மண்டலத்தின் முக்கிய செயல்பாடுகள் கடத்துதல் மற்றும் ஒருங்கிணைப்பு பணிகள் ஆகும். மத்திய நரம்பு மண்டலம் என்பது மூளை, தண்டுவடம், புறநரம்புகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது. மூளை ஞாபகத்தின் இருப்பிடமாக இருந்து உடலின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது. மூளையிலிருந்து பெறப்படும் சமீட்சைகளை பெற்று கடத்தவும் மீள அனுப்பவும் முதுகுத்தண்டுவடம் பயன்படுகின்றது. நமது உடலில் உள்ள 5 உணர்வு உறுப்புகள் நமது சுற்றுப்புறத்தை நாம் உணர பயன்படுகின்றன. அவை நாம் பார்க்க, வாசனை, சுவையை உணர, கேட்க பயன்படுகிறது என்பதை நம்ம பார்க்குறோம். சிஸ்டம் அண்ட் ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் என்று சொல்லி ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படத்திலிருந்து நம்ம முக்கியமான உறுப்புகளை லேபிள் பண்ணி காட்டியிருக்கோம். அதில் மேலே அந்த கிட்னி வடிவத்தில் இருக்கிறது பீன்ஸ் வடிவத்தில் இருக்கிறது கிட்னி. அதற்கு பிறகு அந்த ப்ளூ அண்ட் ரெட் கலரில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த நரம்புகள் ரீனல், ஆர்டரி அண்ட் வீன் என்று நம்ம பார்க்குறோம். அப்புறம் கிட்னியிலிருந்து தொடங்கி அந்த யூரினரி பிளாடரில், அதாவது யூரினை கொண்டு சேர்க்கக்கூடியது யுரேட்டர் அப்படின்றதும், இந்த பெரிய வடிவத்தில் இருக்கக்கூடியது யூரினரி பிளாடராகவும், அந்த யூரினரி பிளாடர்லேருந்து நீரை நமது உடம்பிலிருந்து வெளியேற்றக்கூடிய, சிறுநீரை வெளியேற்றக்கூடிய அந்த பாகம் யுரேத்ரா என்றும் அழைக்கப்படுகிறது என்பதை நம்ம இந்த பாடத்தில் பார்த்தோம். இந்த படத்தின் அடிப்படையில் சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். விச் ஆர்கன் ரிமூவ்ஸ் எக்ஸ்ட்ரா சால்ட் அண்ட் வாட்டர் ஃப்ரம் தி பிளட்? அதாவது ரத்தத்திலிருந்து இருக்கக்கூடிய நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிக அளவிலான உப்பு மற்றும் தண்ணீரை எந்த பாகம் எடுக்கிறது என்று பார்த்தோம்னா, கிட்னிஸ் ரிமூவ் தி எக்ஸ்ட்ரா சால்ட்ஸ் அண்ட் வாட்டர் ஃப்ரம் தி பிளட் என்று பார்க்குறோம். வேர் இஸ் த யூரின் ஸ்டோர்? நமது உடலில் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த சிறுநீர் என்பது எங்கு சேகரிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா யூரினரி பிளாடர் என்று நம்ம பார்த்தோம். விச் இஸ் த டியூப் த்ரூ விச் த யூரின் இஸ் எக்ஸ்க்ரீட்டட் அவுட் ஆஃப் த பாடி என்ன பார்த்தீங்கன்னா, யுரேத்ரா என்று சொல்லக்கூடிய அந்த சிறுநீர் குழாயின் மூலமாகத்தான் நமது உடலில் இருந்து சிறுநீர் வெளியேற்றப்படுகிறது என்பதை பார்க்குறோம். வாட் ஆர் த டியூப்ஸ் that transfer urine from the kidneys to the urinary bladder? இந்த படத்திலேயே பார்த்தோம். யூரினரி பிளாடரில் சிறுநீர் சேகரமாகுவதற்கு இந்த சிறுநீரகத்திலிருந்து 2 டியூப்ஸ் கொஸ்டின்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ஹை ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ், அதாவது சிந்தனை திறன் அடிப்படையிலான வினாக்கள் என்பதை நம்ம இந்த படத்தில் பார்க்குறோம். கொஸ்டின் 1, வாட் வில் ஹேப்பன் இஃப் த டயஃப்ரம் ஷோஸ் நோ மூமெண்ட்? அதாவது உதர விதானம் அசைவளைந்து போனால் என்ன நிகழும் என்பது கேள்வி. ஆன்சர் இஸ், diaphragm is a large dome-shaped muscle that contracts rhythmically and continually. 2, the movement of the diaphragm expands the lungs and creates a vacuum. 3, due to this, the air is sucked into the lungs. 4, if the diaphragm does not move, the lungs don't expand or contract and breathing stops. And 5, the person will die. அதாவது உதரவிதானம் என்பது ஒரு பெரிய குவிமாட வடிவிலான தானாகவே சுருங்கி விரியும் தசைமைப்பு ஆகும். இதன் அசைவு நுரையீரல்களை விரிவுபடுத்தி அங்கு வெற்றிடத்தை உருவாக்குகிறது. இதன் காரணமாக காற்று நுரையீரலுக்குள் இழுக்கப்படுகிறது. உதர விதானம் செயல்படாமல் போனால் நுரையீரலால் விரிந்து சுருங்கும்
முடியாது. எனவே சுவாசம் நின்றுவிடும். அதன் காரணமாக மனிதன் இறந்துவிட நேரிடும் என்று பதிலாக நாம பார்க்கிறோம். Why is the heart divided into two halves by a thick muscular wall? Heart is divided into two halves by a thick muscular wall. The septum that separates the left and right ventricle, which pumps blood to different parts of the body. If there is no separate septum, the oxygen-rich அல்லது oxygenated and poor deoxygenated blood will mix up. This should make the circulatory system less efficient. அதாவது இதயம் தடித்த தசைச்சுவற்றால் 2 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஏன் என்ற கேள்விக்கு செப்டம் எனும் சுவர் இடது மற்றும் வலது வென்ட்ரிக்கிள்களை பிரித்து உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் இரத்தத்தை செலுத்த உதவுகின்றது. செப்டம் இல்லாமல் போனால் பிராணவாயு நிறைந்த மற்றும் பிராணவாயு இல்லாத இரத்தம் இரண்டும் கலந்துவிடக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். இது இரத்த ஓட்ட மண்டலத்தின் செயல்பாட்டினை மட்டுப்படுத்திவிடும் என்று நம்ம பார்க்கிறோம். Now question 3. Why do we sweat more in summer? Our body is constantly producing heat which increases our core body temperature. Our body dissipates this heat by sweating. In summer, the atmospheric temperature is more than our body temperature. So our body tries to cool itself and regulate core body temperature by producing sweat. In this process, our body loses water. நமக்கு கோடை காலத்தில் ஏன் அதிகமாக வியர்க்கிறது என்பது கேள்வி. நமது உடம்பு எப்போதும் வெப்பத்தை உண்டாக்கி நமது உடலின் வெப்பத்தை அதிகரிக்கிறது. அவ்வாறு அதிகரிக்கும் உடல் வெப்பத்தை வியர்வையின் மூலமாக கட்டுப்படுத்துகிறது. கோடை காலத்தில் வளிமண்டலத்தின் வெப்பம் நமது உடல் வெப்பத்தை விட அதிகமாக இருக்கும். எனவே நமது உடல் வெப்பத்தை குறைத்து குளிர்ச்சி அடைய அதிக அளவில் வியர்வையை வெளியேற்றும். இச்செயல் மூலம் நமது உடல் நீரை இழக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகிறது. And last question of the session is, why do we hiccup and cough sometimes when we swallow food? Epiglottis is a flap-like structure which normally prevents the entry of food particles into the windpipe. When we eat in a hurry, the flap gets lesser time to close the windpipe. Some of the food particles enter into the windpipe. Entry of food particles into the windpipe creates a hindrance in the movement of the air in the windpipe. This results in coughing and hiccup. நாம் உணவை விழுங்கும் போது சில சமயம் ஏன் விக்கல் மற்றும் இருமல் ஏற்படுகிறது என்பது கேள்வி. எபிக்ளாட்டிஸ் எனும் மடல் போன்ற அமைப்பு நாம் உணவை உட்கொள்ளும் போது உணவு துகள்கள் சுவாச குழாய்க்குள் செல்லாமல் தடுக்கிறது. நாம் உணவினை வேகமாக சாப்பிடும் போது அந்த மடல் சுவாச குழாயை முழுவதுமாக மூட நேரமில்லாமல் போய்விடுகிறது. அப்போது உணவு துகள்கள் சுவாச குழாய்க்குள் நுழைந்துவிடும். அதனால் சுவாச குழாய்க்குள் காற்றின் ஓட்டம் தடைபடுவதால் விக்கல் இருமல் போன்றவை ஏற்படுகின்றன என்பதை இந்த பாடத்தில் விளக்கி சொல்லியிருக்காங்க. So our students, I think you understood all the question answer session in the right way, and I think this explanation is useful to you. And if you like this video, please share with your friends, and if you're not subscribed for this channel, do subscribe. Thank you.